தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் முருங்கை மரத்திலேறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் கீழே இறங்கி அதை தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கிச் செல்லுகையில் அதனுள்ளிருந்த வேதாளம், மன்னா, உன்னுடைய கடும் முயற்சிகளை பார்த்தால் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்திற்காக நீ இத்தனை பாடுபடுகிறாய் என்று தோன்றவில்லை. உன்னதமான ஒரு லட்சியத்தை இலக்காக கொண்டுள்ளாய் என்று தோன்றுகிறது. ஆனால் சிலர் அற்ப விஷயங்களுக்காக தங்கள் சக்தியை வீணாக்குகின்றனர். அத்தகைய ரவிவர்மன் என்ற மன்னனுடைய கதையை கூறுகிறேன், கேள் என்று கதை சொல்லலாயிற்று. ரவிவர்மன் விதர்ப ராஜ்யத்தை ஆண்டு வந்த மன்னன். வினோதமான அதிசயமான விஷயங்களில் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. ஆட்சி பொறுப்பை மந்திரி களிடமும் அதிகாரிகளிடமும் ஒப்படைத்து விட்டு தன் நேரத்தை புதிய விஷயங்களைப் பற்றி அறிவதில் ஆர்வம் காட்டி வந்தான். அவ்வப்போது மந்திரிகளை அழைத்து ராஜ்யத்தைப் பற்றி விசாரிப்பதுண்டு. அவர்கள் ராஜ்ய நிர்வாகம் சீராக நடப்பதாகவும் குடிமக்கள் மகிழ்ச்சியுடனிருப்பதாகவும் கூறுவதை கேட்டுவிட்டு திருப்தி அடைந்து வந்தான். ஒரு சமயம் மகாபாரதத்தில் மயன் நிர்மாணித்த அற்புதமான மாளிகையைப் பற்றி கதை கேட்டபோது மன்னனுக்கு தன் ராஜ்யத்தில் நடக்கும் வினோதமான விஷயங்களைப் பற்றி அறிய அவா உண்டாயிற்று. உடனே தனது முதன் மந்திரியை அழைத்து அடுத்த பௌர்ணமியன்று சபையை கூட்ட வேண்டுமென்றும் அன்று நாட்டின் பல வினோதமான விஷயங்களைப் பற்றி கூறுபவர்களுக்கு பரிசு அளிக்கப் போவதாகவும் அறிவித்தான். அவ்வாறே பௌர்ணமி தினத்தன்று சபையில் பெருங்கூட்டம் கூடியது. மன்னர் தன் ஆசனத்தில் அமர்ந்தவுடன் முதலில் கோபி என்ற விவசாயி முன் வந்தான். மன்னை வணங்கிவிட்டு அவன் தான் கொண்டு வந்த பெட்டியை காட்டினான். பின்னர், மகாராஜா, சில ஆண்டுகளுக்கு முன் ஒருநாள் நான் என் வயலை உழுது கொண்டிருக்கையில் எனக்கு இது கிடைத்தது. அதை திறந்து பார்த்ததில் உள்ளே ஒரு கருங்கல் இருந்தது. பெட்டியை திறந்தவுடன் திடீரென பகல் பொழுது மறைந்து இருள் சூழ்ந்தது. பெட்டியை மூடியவுடன் மீண்டும் இருள் நீங்கி பகலாகியது. பெட்டிக்குள்ளிருந்த கல்லில்தான் ஏதோ மாயசக்தி உள்ளது என்று எனக்கு தோன்றியது. இது பகலை இரவாக்கிவிடும் தன்மையுடையது என்று சொல்லிவிட்டு பெட்டியை மன்னரிடம் தந்தான். உடனே ரவிவர்மன் பெட்டியை திறந்து பார்க்க திடீரென பகல் இரவாகியது. பெட்டியை மூடியவுடன் இருள் மறைந்து விட்டது. ஆகா, இந்த கருங்கல் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று பாராட்டி விட்டு கோபிக்கு 1000 பொற்காசுகள் தந்தார். அடுத்து ரத்னாகரன் என்ற வியாபாரி முன் வந்தான். மன்னனை வணங்கிய பிறகு அவன், மகாராஜா, ஒருநாள் இரவில் என் வீட்டுத் தோட்டத்தில் நான் உலவிக் கொண்டிருந்தபோது வானில் ஓர் அதிசய காட்சியைக் கண்டேன். சிறகுகள் கொண்ட ஒரு குதிரை வானில் பறக்க அதன் மீது ஒரு கந்தர்வ தம்பதி அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த பெண்ணின் கூந்தலிலிருந்து ஒரு பூ கீழே விழுந்தது. அடுத்த கணம் என் தோட்டம் முழுவதும் அந்த பூவிலிருந்து வீசிய நறுமணத்தினால் நிறைந்தது. உடனே அதை எடுத்து நான் பூசையறையில் வைத்தேன். என்ன அதிசயம் தெரியுமா, அந்த பூ இன்று வரை வாடவில்லை என்று மன்னனிடம் ஒரு தந்தப்பேழையை நீட்டினான். அதை ரவிவர்மன் ஆர்வத்துடன் திறந்து பார்க்க அதனுள் ஒரு பூ இருந்தது. அதிலிருந்து வீசிய நறுமணம் சபை முழுவதும் சூழ்ந்தது. இது நிச்சயம் கந்தர்வலோக மலர்தான். இதுவும் ஒரு நம்ப முடியாத உண்மை என்று புகழ்ந்த மன்னன் ரத்னாகரனுக்கு ஒரு முத்துமாலையை பரிசாக அளித்தான். அடுத்து கோபால் சர்மா என்ற பண்டிதர் முன் வந்து, மகாராஜா, என்னிடம் ஓர் அபூர்வ நாணயம் உள்ளது. அதை தொட்டால் பழைய விஷயங்கள் அனைத்தும் நினைவிற்கு வரும் என்று அந்த நாணயத்தை மன்னனிடம் தந்தார். அதை தொட்டவுடன் பழைய சம்பவங்கள் அனைத்தும் மன்னனுக்கு ஞாபகம் வர உடனே ஒரு தங்க மாலையை சர்மாவிற்கு பரிசு அளித்தான். அதற்கு பிறகு கம்பீரமான தோற்றம் கொண்ட ஓர் இளைஞன் முன் வந்தான். அவன் மன்னனை நோக்கி, மகாராஜா, என் பெயர் சிவதாஸ். நான் பிரதான வாயில் வழியே தர்பாரில் நுழையவில்லை. பின் எந்த வாயில் வழியாக வந்தேன் தெரியுமா என்று மன்னரையே கேள்வி கேட்டான். எந்த வாயில் வழியாக என்று ரவிவர்மன் ஆவலுடன் கேட்டான். நான் லஞ்ச வாயில் வழியாக வந்தேன் என்று அவன் கூறியதும் மன்னன் திடுக்கிட்டான். லஞ்ச வாயிலா, அது என்ன என்று மன்னன் கேட்டான். மகாராஜா, வினோதமான பொருட்களை தங்களிடம் காட்டி வெகுமதி பெற வந்தவர்கள் ஒவ்வொருவரிடமும் தங்களுடைய தர்பாரின் பிரதான வாயில் காவலர்கள் 10 பொற்காசுகள் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்கள். நானும் அவ்வாறு லஞ்சம் கொடுத்த பிறகுதான் தர்பாரில் நுழைய அனுமதி கிடைத்தது. அப்படியிருக்க தங்கள் தர்பாரின் நுழைவு வாயிலை லஞ்ச வாயில் என்று அழைப்பதில் என்ன தவறு என்று பயமின்றி பேசினான் அந்த இளைஞன். என்ன என்று துள்ளிக்குதித்த மன்னன், என் காவலர்கள் லஞ்சம் வாங்குகின்றனரா? என்னால் நம்ப முடியவில்லை என்று அதிர்ச்சியுடன் கூறினான். மகாராஜா, உங்களால் நம்ப முடியவில்லை என்றா சொன்னீர்கள்? ஆம், அது நம்ப முடியாத உண்மைதான். நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்துள்ள அதிகாரிகள் அனைவரும் பொதுப்பணத்தையும் குடிமக்களிடமிருந்து வரி என்ற பெயரிலும் லஞ்சமாகவும் பணத்தை கொள்ளையடிக்கின்றனர். ஆனால் இவை எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அந்த நம்ப முடியாத உண்மையை எடுத்துரைப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேனே தவிர உங்களிடம் பரிசு பெறுவதற்காக அல்ல என்று இளஞ்சிங்கம் போல் கர்ஜித்தான். பல நாள்களாக தெரியாத ஓர் உண்மையை தெரிந்து கொண்ட அதிர்ச்சியிலிருந்து மீளுவதற்கு ரவிவர்மனுக்கு சில நிமிடங்கள் ஆயின. மந்திரிகள் அதிகாரிகள் அனைவரும் தலை குனிந்தனர்.
தன் சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வந்த ரவிவர்மன் இளைஞன் சிவதாசை அணுகி, இப்போது நீ கூறிய விஷயம்தான் மிகவும் நம்பமுடியாத அதிசயமான உண்மை என்று கூறி தன் கழுத்திலிருந்த வைரமாலையை அவனுக்கு அணிவித்தான். அதைத் தொடர்ந்து, உன்னை என் பிரதம ஆலோசகராக நியமிக்கிறேன் என்றும் அறிவித்தான். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம், மன்னா, ரவிவர்மனின் இந்த செயலைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மிகவும் அதிசயமான விஷயங்களைச் சான்றுடன் காட்டுபவர்களுக்கு பரிசு அளிப்பதாக அறிவித்தான். கோபி கொண்டு வந்த கருங்கல் ஓர் அதிசயமான பொருள். ரத்னாகரன் கொண்டு வந்த கந்தர்வலோக பூ மகா அதிசயமான பொருள். சர்மாவின் நாணயமும் அப்படியே. அவை அனைத்தையும் சாதாரணமாக கருதிவிட்டு, சிவதாஸ் கூறிய நம்ப முடியாத உண்மைக்காக அவனுக்கு வைரமாலை கொடுத்தது மட்டுமன்றி அவனை பிரதம ஆலோசகராகவும் நியமித்தான். சிவதாஸ் கூறியதில் அப்படியென்ன அதிசயம் இருக்கிறது? என் சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்திருந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது. அதற்கு விக்கிரமன், முதல் மூவரும் காட்டியது அதிசயமான பொருள்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் சிவதாஸ் தெரிவித்த உண்மை அதுவரை அறியாமையில் மூழ்கியிருந்த மன்னனின் கண்களை திறந்தது. ஆகவே அதற்கு மதிப்பு மிகவும் அதிகம். முதலில் வந்த மூவர் காட்டிய அதிசயப் பொருள்களால் நாட்டுக்கோ மக்களுக்கோ எந்தவித பயனுமில்லை. ஆனால் சிவதாஸ் தெரிவித்த நம்ப முடியாத உண்மை மகத்துவபூர்வமானது. நாட்டில் மன்னனுக்குத் தெரியாமல் நடைபெறும் அநீதியை அவனுக்கு உணர்த்த தைரியமாக முன் வந்தான். தான் செய்யத் தவறிய விஷயத்தை தக்க சமயத்தில் எடுத்துரைத்து, அதை மன்னனால் நம்ப முடியாத உண்மை என்று காட்டிய சிவதாஸ் மீது மன்னன் பெருமதிப்பு கொண்டு அவனுக்கு உயர்ந்த பரிசும் பதவியும் வழங்கினான் என்றான். விக்கிரமனது சரியான பதிலினால் அவனது மௌனம் கலையவே, அவன் சுமந்திருந்த உடலிலிருந்த வேதாளம் உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக் கொண்டது. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் அவன் அதைத் தன் தோளில் சுமந்தவாறு மயானத்தை நோக்கி செல்லுகையில் அதனுள் இருந்த வேதாளம் அவனை நோக்கி, மன்னா, உன்னைப்போல் சிலர் வாழ்க்கையில் லட்சியவாதியாக திகழ்பவர்கள் ஒரு குறிக்கோளை வகுத்து கொண்டு அதை அடைய அரும் முயற்சி செய்வார்கள். ஆனால் சிலர் வாழ்க்கையில் எந்தவித பற்றுதலும் இல்லாமல் ஞானி போல் திரிபவர்கள் திடீரென தடம்மாறி பயங்கர முயற்சி செய்து பல ஆண்டுகளாய் அடைய நினைத்ததை சில நாள்களிலேயே பெற்றுவிடுவர். அப்படிப்பட்ட குணசேகரனின் கதையை கூறுகிறேன், கேள் என்றது. விராக நாட்டை ஆண்டு வந்த சந்திரவர்மன் என்ற சிற்றரசருக்கு இரட்டை பிள்ளைகள் இருந்தனர். பெரியவன் குலசேகரன் இளையவன் குணசேகரனிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தான். சிறு வயது முதல் தான் மன்னனாவது பற்றி குலசேகரன் கற்பனை செய்வதுண்டு. தனக்கு சமமான அந்தஸ்து படைத்தவர்களுடன் மட்டுமே பழகுவான். ஆனால் குணசேகரன் ஆசாபாசங்கள் அற்றவன். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதங்கள் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு ஆட்சி புரியும் ஆசை சிறிதுமில்லை. இருவருடைய பிறந்தநாளையும் சந்திரவர்மர் மிக விமரிசையாக கொண்டாடுவதுண்டு. அவ்வாறு அவர்களின் 10வது பிறந்த நாளை கொண்டாடும்போது அவர்களிருவருக்கும் ஒரு கருடனின் பொம்மை பரிசாக கிடைத்தது. அதை அனுப்பியவர் சந்திரவர்மரின் குலகுரு சம்புநாதர். அந்த பொம்மை பெரிதாக இருந்தது. அது மட்டுமின்றி அதன் காதருகில் பொருத்தப்பட்டிருந்த சாவியை திருகினால் அது சற்று நேரம் வானில் பறந்து சென்று திரும்பியது. அதில் ஒருவர் மட்டுமே அமர்ந்து செலுத்த முடியும். தங்களுக்கு பரிசாக கிடைத்த பொம்மையை எடுத்துக்கொண்டு இருவரும் நந்தவனத்திற்குச் சென்றனர். முதலில் குலசேகரன் அதன் மீதேறி அமர்ந்து சாவியை முடுக்க அது பறந்தது. சற்று நேரம் பறவையில் பறந்து கழித்தபின் தன் தம்பிக்கு அதை அளித்தான். அப்போது அரண்மனை வேலைக்காரி ஒருத்தியின் மகனான சாரதி அந்த பறவையில் தானும் அமர்ந்து பறப்பதற்கு விரும்பினான். அவனுக்கு அது தகுதியற்ற ஆசை என்று அவன் தாய் உணர்த்தினாள். அதை தற்செயலாக கவனித்த குணசேகரன் அவளிடம், உன் மகன் சாரதி எனக்கு சமமான வயதுடையவன். இந்த வயதில் இத்தகைய ஆசை தோன்றுவது நியாயமே. ஆகவே பொம்மை மீது அமர்ந்து பறக்க அவனுக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் பறவை மீது ஏறாமல் சாரதியை ஏறச் சொன்னான். அதைக் கண்ட குலசேகரன் ஓடி வந்து அவனைத் தடுத்தான். அவன் செய்கையை அனைவரும் ஆதரித்தது குணசேகரனுக்கு வியப்பையும் வருத்தத்தையும் அளித்தது. சாரதி குதிரையில் உட்காரக்கூடாது என்றால் நானும் அதில் உட்கார மாட்டேன் என்ற குணசேகரன், நான் குலகுரு சம்புநாதரிடம் சிஷ்யனாகச் சேர்ந்து இதேபோல் ஒரு பொம்மையை படைத்து அதில் சாரதியை உட்காரச் செய்வேன் என்றான். அப்போது சந்திரவர்மருக்கும் அதே யோசனை தோன்றியது. தன் புதல்வர்கள் இருவரையும் தன் குருகுல சம்புநாதரிடம் சீடர்களாக அமர்த்தி ராஜ்நீதி, பொறியியல், பொருளாதாரம் போன்ற அறிவியல் பாடங்களை கற்கட்டும் என்று எண்ணி சம்புநாதரின் குருகுலத்தில் சேர்த்தார். சேர்ந்த நாள் முதல் குலசேகரன் அரசியல், பொருளாதாரம் ஆகியவற்றை மிகுந்த ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள குணசேகரன் பொறியியலில் மிக்க ஆர்வம் காட்டினான். சில நாள்களில் குணசேகரன் தான் கூறியது போல் ஒரு கருட பறவையை தயாரித்து அதில் சாரதியை ஏறச் சொன்னான். அவனுடைய சமத்துவ மனப்பான்மையை கண்டு வியந்து பாராட்டிய சம்புநாதர், நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ ஒரு மகான் என்று விமரிசனம் செய்தார். குருகுல சம்புநாதரிடம் கல்வி பயின்று முடித்தபின் இருவரும் அரண்மனை திரும்பினர்.
ஆனால் இருவரின் போக்கும் முற்றிலும் வேறுபட்டிருந்ததைக் கண்டு கவலையுற்ற சந்திரவர்மர் சம்புநாதரிடம், குலசேகரன் தங்களிடமிருந்து அரசியலை நன்கு கற்றுக்கொண்டு விட்டான், ஆனால் குணசேகரன் அரசியலைப் பற்றி கற்றுக்கொண்டது போல் தெரியவில்லையே என்றார் மன்னர். அவனுக்கு ஆட்சி புரிவதில் ஆர்வமில்லை, அதனால்தான் அவன் அரசியலை ஆர்வத்துடன் கற்கவில்லை என்றார் சம்புநாதர். குருநாதரே, என் ராஜ்யத்தை இரண்டாகப் பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒருவனை மன்னன் ஆக்க விரும்புகிறேன் என்றார் சந்திரவர்மர். ஆனால் சந்திரவர்மருடைய யோசனை அவருடைய தந்தைக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் சரியாக தோன்றவில்லை. ஆகையால் அவர்கள் இதற்குச் சம்மதிக்கவில்லை. இதனால் சந்திரவர்மர் அயல் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வெற்றி கண்டு அதை குணசேகரனுக்கு உரிமையாக்கி விடலாம் என்று கருதினார். அப்போது விசால ராஜ்யத்து இளவரசி சந்திரகலாவின் சுயம்வரம் அறிவிக்கப்பட்டு அதற்கு பல நாட்டு இளவரசர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். உடனே மன்னர் மூத்தவன் குலசேகரனுக்கு பதிலாக குணசேகரனையே சுயம்வரத்திற்கு அனுப்ப எண்ணினார். சந்திரகலா விசாலராஜாவிற்கு ஒரே பெண், அதனால் அவளை மணம் புரிந்தால் குணசேகரன் எதிர்காலத்தில் விசாலராஜ மன்னன் ஆகிவிடுவான் என்ற நப்பாசைதான் காரணம். அதைப்பற்றி மன்னர் சந்திரவர்மர் குணசேகரனிடம் கூறியபோது அவனும் முதலில் சுயம்வரத்திற்குச் செல்லவே விரும்பினான். ஆனால் குலசேகரன் சந்திரகலாவை விரும்புவதையறிந்த அவன் உடனே தன் விருப்பத்தை கைவிட்டு விட்டாள். அதனால் குலசேகரன் மட்டும் சுயம்வரத்திற்குச் சென்றான். பல ராஜ்யங்களில் இருந்து மன்னர்களும் இளவரசர்களும் சந்திரகலாவின் கரம் பற்ற விரும்பி சுயம்வரத்தில் கூடியிருந்தனர். சந்திரகலா தன் கையில் மாலையுடன் சுயம்வர மண்டபத்திற்குள் நுழைந்தபோது திடீரென ஒருவன் முன்னே வந்து அவளுடைய கையை பற்றிக் கொண்டு, என் பெயர் மித்ரபிந்தன். நான் சந்திரகலாவை மிகவும் நேசிக்கிறேன். அவள் எனக்குத்தான் உரியவள். அதனால் நான் இவளை என்னுடைய மகாபர்வத ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். உங்களுக்கு வீரம் இருந்தால் போரில் என்னை தோற்கடித்த பிறகு சந்திரகலாவை அழைத்துச் செல்லுங்கள் என்று சவால் விட்டுவிட்டு அங்கு தயாராக இருந்த தன் குதிரை மீது அவளை பலவந்தமாக ஏற்றிக்கொண்டு விரைந்து வெளியேறினான். சந்திரகலாவின் தந்தை வீரகுப்தர் தன் மகளை கயவன் மித்ரபிந்தனிடமிருந்து மீட்டு வரும் இளவரசனுக்கு தன் பெண்ணை மணமுடித்து தருவதுடன் தன் ராஜ்யத்தையும் அளிப்பதாக அறிவித்தார். உடனே சில நாள்களிலேயே பல மன்னர்கள் மகாபர்வதத்தின் மீது படையெடுத்து சந்திரகலாவை மீட்க முயன்றனர். ஆனால் மலைப்பிரதேசமான மகாபர்வத ராஜ்யத்தோடு போரிடுவது மிக கடினமாக இருந்தது. படையெடுத்துச் சென்ற மன்னர்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டனர். அவ்வாறு போர்க்களத்தில் உயிர் நீத்தவர்களில் குலசேகரனும் ஒருவன். தன் சகோதரன் கொல்லப்பட்டதையறிந்த குணசேகரன் மித்ரபிந்தன் மீது தானே போர் தொடுக்க முடிவு செய்தான். ஆனால் மற்றவர்களைப் போல் உடனே படையெடுத்துச் செல்லாமல் முதலில் மித்ரபிந்தனை பற்றிய தகவல்களை சேகரிக்க முற்பட்டான். மித்ரபிந்தன் மகாபர்வத கோயிலின் அம்மன் ருத்ரபைரவியை சிறு வயது முதல் ஆராதனை செய்து அம்மனிடமிருந்து பல விசேஷ சக்திகளைப் பெற்றிருந்ததாக தெரிந்து கொண்டான். ஒருமுறை ருத்ரபைரவி அவனுடைய கனவில் தோன்றி தனக்கு இரத்த தாகம் ஏற்பட்டுள்ளதாகவும் 100 மன்னர்களை அவளுக்கு பலியிட்டால் அவன் மகா பலம் பொருந்தியவனாக திகழ வரம் தருவதாகவும் கூறினாளாம். ருத்ரபைரவியின் சூலாயுதத்தைக் கொண்டு மித்ரபிந்தனை யாராவது தாக்கினால் மட்டுமே அவன் இறப்பான் என்றும் கூறினாள். மேற்கூறிய தகவல்களை அறிந்த பிறகு குணசேகரன் பல முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொண்டபின் அவன் தனியாக மாறுவேடத்தில் மகாபர்வதம் சென்றான். ஒருநாள் நள்ளிரவில் மித்ரபிந்தன் சந்திரகலாவுடன் ருத்ரபைரவியின் கோயிலுக்குச் சென்றபோது அவர்கள் அறியாமல் பின்தொடர்ந்தான். அம்மனின் சந்நிதிக்கு மித்ரபிந்தன் சென்றதும் குணசேகரன் விரைந்து கருவறைக்குள் புகுந்தான். அம்மனின் கையிலிருந்த சூலத்தை எடுத்து அவள் முன்னிலையில் மித்ரபிந்தன் மார்பில் சூலத்தைப் பாய்ச்சி அவனைக் கொன்றான். உடனே குணசேகரன் முன் தோன்றிய அம்மன், இத்துடன் 100 இளவரசர்கள் பலியாகி விட்டனர். இறுதியாக 100வது இளவரசனை பலிகொடுத்த உனக்கு நான் வரம் தர விரும்புகிறேன். என்ன வேண்டுமோ கேள் என்று சொல்ல, மித்ரபிந்தனை தவிர அனைவரையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என வரம் கேட்க அம்மனும் அவ்வாறே வரம் தந்தாள். உயிர் பெற்று எழுந்த மற்ற மன்னர்களையும் இளவரசர்களையும் நோக்கி, உங்களுக்கு உயிர் கொடுத்த குணசேகரனை உங்கள் சக்கரவர்த்தியாக கருதுங்கள் என்று கூறி மறைந்தாள். கதையை இந்த இடத்தில் நிறுத்திய வேதாளம் விக்கிரமனை நோக்கி, மன்னா, குணசேகரனின் செயலை பார்த்தால் வியப்பாக இல்லையா? அரசாள்வதில் ஆசையே இல்லை என்று ஆரம்ப முதல் சொல்லி வந்தவன் இறுதியில் எப்படி மாறி விட்டான் பார்த்தாயா? தவிர மித்ரபிந்தனை சாதாரண மனிதர்களினால் கொல்ல முடியாது என்று அம்மன் கூறியிருக்க அவனை குணசேகரனால் எவ்வாறு கொல்ல முடிந்தது? என்னுடைய கேள்விகளுக்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது. அதற்கு விக்கிரமன், ராஜ்யம் ஆளும் ஆசையினால் குணசேகரன் மித்ரபிந்தனை கொல்லவில்லை. தன் சகோதரனை கொன்றவனை பழி தீர்க்க எண்ணியே அவன் மித்ரபிந்தனை கொன்றான். தன் சகோதரன் மட்டுமன்றி மற்றும் பல மன்னர்களை அநியாயமாக கொன்று பலியிட்ட மித்ரபிந்தனை பழிவாங்கவே அவன் அவ்வாறு செய்தான்.
சாதாரண மனிதர்களினால் மித்ரபிந்தனை கொல்ல முடியாது என்று ருத்ரபைரவி கூறியிருந்தது உண்மையே. ஆனால் குணசேகரன் மற்றவர்களைப் போல் சராசரி மனிதன் அல்ல. நற்குணங்கள் பொருந்திய உத்தம புருஷன். ஆகவே சராசரி மனிதர்களிலிருந்து அப்பாற்பட்ட குணசேகரனால் மித்ரபிந்தனை கொல்ல முடிந்ததில் வியப்பில்லை என்றான். விக்கிரமனது சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே வேதாளம் மீண்டும் பறந்து சென்று முருங்கை மரத்தில் ஏறிக் கொண்டது.